தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை ஆராதனைக்கு தங்கள் எல்லோரையும் இந்திய கிறிஸ்துவ சபையின் சார்பாக வருக வருக என்று வரவழைக்கின்ற. ஆராதனைக்கு போகும் முன் 33ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 33 வசனம் 1. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். இந்த வசனத்தில் நம்ம எல்லோரையும் நீதிமான்கள் என்று சொல்லியிருக்கிறது. நாம் இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். என்று நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது அவருக்குள் களி கூர்ந்து அவரை ஆராதிக்கும். கடந்த சில வாரங்களாக ரூத் புத்தகத்திலிருந்து அநேக விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக எஸ்தர் புத்தகத்திலிருந்து சகோதரன் குரு ஜோதி அவர்கள் இன்றைக்கு போதனை கொடுப்பார். நாம் இன்று முழு மனதோடு இந்த ஆராதனை கழிப்போம். ஆராதனைக்கு போகும் முன் ஜெபத்தோடு தொடங்குவோம். அன்பு தேவனே, இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தாவே, உம்மை துதிப்பது எங்களுடைய பாக்கியம். இந்த வசனத்தில் கூறுவது போல கர்த்தாவே, நீர் பாவிகளாக இருந்த எங்கள் எல்லோரையும் நீதிமான்களாக மாற்றிருக்கிறீர் கர்த்தாவே. தேவனே, நாங்கள் உங்களை துதிக்கும் பொழுது முழு இதயத்தோடும் உங்களுக்குள்ள களி கூர்ந்து தேவனே உங்களை துதித்து உங்களை கனப்படுத்த நீங்கள் உதவி செய்யும்படி கெஞ்சியும் கொண்டாடுகிறோம் கர்த்தாவே. உங்களுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் போதிக்கப் போகின்ற சகோதரனையும் திருவிருந்து கொடுக்குற சகோதரனையும் கர்த்தாவை எங்கள் ஆசீர்வதியும் கர்த்தாவே. தேவனே, இந்த முழு ஆராதனை உங்கள் பாதப்படியில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே பொறுப்பேற்று கொண்டு இந்த ஆராதனை அற்புதமான விதத்தில் வழிநடத்துமாறு கெஞ்சி மன்றாடி இந்த சிறு ஜெபத்தை இரட்சகரும் கர்த்தருமான இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலில் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதைகள் எனக்கு
முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. அனைவருக்கும் காலை வணக்கம். சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, இந்த ஞாயிறு ஆராதனையின் மூலியமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சுகத்துடனும் பலத்துடனும் இருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையின் காரணமாக, இந்த கொரோனா வைரஸின் காரணமாக நாம் இன்னும் ஆன்லைனிலே தான் தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நானும் காத்து கொண்டிருக்கிறேன், நம்ம எப்பொழுது சபையிலே ஒன்றாக கூட்டி சேர்வோம் என்று. அது மாத்திரமல்ல, இப்பொழுது நம்முடைய பெங்களூர் பட்டணத்திலே பார்க்கும் பொழுது டைஃபாய்டு மற்றும் வேறு வகையான வைரஸ் காய்ச்சல் கூட நிறையா பரவி கொண்டிருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சகோதர சகோதரிகளில் சிலர் கூட இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கு நாம் தேவனுடைய செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிக்கலாம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ இந்த நாள் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை பொறுப்பெடுத்து பாதுகாத்து வந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த உலகம் முழுவதும் பார்க்கும்பொழுது ஆண்டவரே, அநேக விதமான வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களால் நிறைய ஜனங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் உயிரை விட்டிருக்காங்க. ஆண்டவரே, நாங்கள் இன்றை வரைக்கும் சுகபலத்துடனும் உயிரோடும் இருக்கிறோம் என்றால் அது உம்முடைய கிருபையாக இருக்கிறது, உம்முடைய இரக்கமாகவும் உம்முடைய அன்பாகவும் இருக்கிறது. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் ஆண்டவரே, எங்களை நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனை, இந்த வேளையில் கூட ஆண்டவரே, நிறைய பேர் ஆண்டவரே இந்த சில காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை தொட்டு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. இதோ பெங்களூரில் அடிக்கடி மழை பெய்வதனால் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையும் அந்த மாறிக்கொண்டிருக்கிறது எங்களுக்கு பார்க்க முடிகிறது ஆண்டவரே. இதனால் யாருக்கும் எந்த ஒரு உபத்திரமும், சளி, காய்ச்சல், எந்த ஒரு பிரச்சனை வராதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க சப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இது இந்த காலவெளிக்கு ஆண்டவரே, உங்களுடைய செய்தியை கேட்பதற்கு நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோமோ ஆண்டவரே, அதை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு நீங்கள் தேசமாக ஜெபிக்கிறோம். இந்த நேரம் முழுவதும் உங்களுடைய கருணை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த சில வாரங்களாக நாம் ரூத் என்ற புத்தகத்திலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். ரூத் எப்படியாக அவருடைய மாமியாரை அவர்கள் நம்பி சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்கள், அதன் மூலியமாக தேவன் எவ்வாறு அவருடைய வாழ்க்கையை உயர்த்தினார் என்று நம்ம பார்த்தோம். இனி வருகின்ற சில வாரங்களுக்கு நாம் இன்னொரு புத்தகத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த புத்தகமும் ஒரு பெண்ணின் பெயரிலே இருக்கிறது. அது வேற எந்த புத்தகமும் அல்ல, எஸ்தர். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவனுடைய வல்லமையை செயலில் பாருங்கள். இந்த எஸ்தர் புத்தகத்திலே
தேவனுடைய பெயரோ இல்லை தேவனை சார்ந்த எந்த விஷயமோ எங்குமே சொல்லப்படவில்லை. ஆனால் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு இடத்திலுமே இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த எஸ்தர் புத்தகம் யூதர்களுடைய ஒரு பண்டிகையான பூரீம் எனப்படுகிற அந்த பண்டிகையிலே ஒவ்வொரு ஆண்டுதோறும் அதை வாசிப்பார்கள். நமக்கெல்லாம் தெரியும், பாபிலோனியர்கள் எருசலேமில் இருந்த அந்த ஆலயத்தை உடைத்து தகர்த்தெறிந்த பின்பு அங்கிருந்த யூதர்களை அவர்கள் அடிமைகளாக அவருடைய நாட்டுக்கு பிடித்து சென்றார்கள். 70 வருடங்கள் ஆன பிறகு பர்சியா, அதாவது இப்போது இருக்கிற ஈரான் என்ற நாட்டுடைய பேரரசர் அங்கிருந்த யூதர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் திரும்ப சென்று உங்களுடைய இடங்களுக்கு சென்று அந்த ஆலயத்தை திரும்ப கட்டுங்கள் என்று. சில பேர் ஒரு 50,000 மக்கள் திரும்பி சென்று விட்டார்கள். ஆனால் நிறைய யூதர்கள் அவங்க இருந்த இடத்திலேயே எங்கே அவர்கள் பிடிக்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார்களோ அதே இடத்துல இருந்து விட்டார்கள். ஸோ அங்குதான் மொர்தெக்காய் மற்றும் எஸ்தர் அவர்களும் இருந்தார்கள். ஸோ அங்கிருந்த யூதர்கள் தங்களுடைய பின்புலத்தை மறந்து விட்டார்கள். தேவனுக்கு அவர்கள் எவ்வளவாக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தார்கள், பயபக்தி இல்லாத இருந்தார்கள் என்று அவர் மறந்து விட்டார்கள். ஆனால் நமக்கு தெரியும், நம்ம இந்த எஸ்தர் புத்தகத்துக்கு போவதற்கு முன்பாக நம்முடைய வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நமக்கெல்லாம் தெரியும், இந்த வசனம் ஆதாம் மற்றும் ஏவாள் அவர்கள் இருந்த காலகட்டத்திலே தேவனால் சொல்லப்பட்டது. இங்கு அந்த உலகத்தினுடைய இரட்சகர் ஒரு ஸ்திரீயின் மூலமாக, ஒரு கன்னிகையின் மூலமாக இந்த உலகத்துக்கு வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷர்களின் அந்த ஒரு சந்ததியிலே வர வேண்டியதாக இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, அந்த ஒரு சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அவருடைய வேலை என்னவாக இருந்தது என்றால் அந்த ஒரு சாத்தானின் அந்த தலையை நசுக்குவது. நிறைய ஜனங்களை காட்டிலும் சாத்தானுக்கு இது மிகவும் நன்றாக தெரிந்திருந்தது. அதனால் தன்னால் முடிந்த மாத்திரம் தேவனுடைய அந்த ஒரு வம்ச வரலாறிலே இருந்த ஜனங்களுக்கு தன்னால் முடிந்த உபத்திரவங்களை அவர் கொண்டு வந்தார். ஸோ இந்த எஸ்தர் புத்தகத்திலும் அவ்வாறான ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை எப்படியாக தேவன் முறியடித்து அவர்களுடைய ஜனங்களை ரட்சித்தார் என்று நாம் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இனி வருகின்ற வாரங்களிலேயும் அதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நாம் இப்பொழுது எஸ்தர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. இன்றைக்கு நம்மளுடைய முதலாவது பாயிண்ட், பேரரசர்கள் எல்லைக்குள்ளாக ஆட்சி செய்கிறார்கள், நம்முடைய தேவன் அகில உலகத்தையும் அரசாளுகிறவராக இருக்கிறார். இங்கு இந்து தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நாட்டு என்று நினைக்கிறீர்கள்? அது வேற எந்த நாடும் அல்ல, நம்முடைய இந்திய தேசம். நம்முடைய நாட்டை பற்றி எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நம்மளுடைய தேசம், இந்திய தேசத்தை பற்றி கூட வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அகாஸ்வேரு என்ற பேரரசர் அந்த காலத்திலே 127 நாடுகளை ஆட்சி செய்தவராக இருந்தார். அவருடைய நாட்கள் வரைக்கும் அவரை போல எந்த ஒரு ராஜாவும் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை அவர்கள் அரசாண்டதில்லை. அவ்வளவு மகத்துவமான, அவ்வளவு மிகப்பெரிய ஒரு அரசராக இருந்தார். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து சென்ற அந்த பாபிலோனியர்கள் அவர்கள் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள் என்று. ஆனால் அவர்களை காட்டிலும் இந்த பார்சிய ராஜா என்பவர்கள் மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் உலகத்திலே இதுவரைக்கும் எந்த ஒரு பேரரசரும் சரி, எந்த ஒரு ராஜாவும் சரி, உலகத்திலே முழு நிலப்பரப்பையும் அரசாண்டதில்லை. ஆனால் நம்முடைய தேவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு ராஜாவாக இருக்கிறார், ஒரு பேரரசராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். நம் ரூத் என்ற புத்தகத்திலே எவ்வாறாக தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தாரோ அதே மாதிரியான ஒரு காரியத்தை நாம் இந்த புத்தகத்திலும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நாம் தொடர்ந்து 1வது அதிகாரம் வசனம் 2 முதல் 9 வரை வாசிக்கலாம். ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரமனை இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா, மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும்
தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியார் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். அங்கே வெண்கல தூண்களின் மேல் உள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநீளமும் ஆகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது. சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதிந்திருந்த தளவரிசையின் மேல் பொற்சரிக்கையும் வெள்ளிச்சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்திரிக்கு ஏற்க பரிபூர்ணமாக பரிமாறப்பட்டது. அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிருந்தபடினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. ராஜஸ்திரியாக வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். ஸோ நம்ம இங்கு பார்க்கிறோம், இந்த ஒரு பேரரசர் அகாஸ்வேரு அவருடைய நாட்களிலே அங்கிருந்த பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய அவருடைய ராஜாங்கத்தில் இருந்த எல்லா நபர்களையும் அழைப்பித்து அவர் ஒரு 180 நாட்கள் ஒரு பெரிய விருந்து செய்வதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த விருந்து எதற்காக 6 மாதங்கள் சென்றது என்று பார்க்கும் பொழுது அவருடைய காலகட்டத்திலே அவருக்கு ஒரு மன உளைச்சல் இருந்தது. அது என்னவென்றால், அவருடைய தகப்பனார் அந்த கிரேக்க நாட்டுக்கு எதிராக போர் செய்த பொழுது அவரால் வெற்றி பெற முடியவில்லை. ஸோ இந்த காலகட்டத்திலே இந்த 6 மாதங்களாக அவர் அநேகமான திட்டங்கள் போட்டு அதற்கு பிற்பாடு அவர் அந்த கிரீஸ் என்ற அந்த கிரேக்க நாட்டை அவர் பிடித்ததை நம்மளால் வரலாற்றிலே பார்க்க முடியும். ஸோ அதைத்தான் நம்ம இங்கு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் மாத்திரமல்ல, அவருடைய ராணியாகிய வஸ்தி அவரும் அவருடைய சிநேகிதர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அந்த விருந்தை ஏற்பாடு செய்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு என்ன நடக்கிறது என்று நம் வசனம் 10 வாசிக்கலாம். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், விஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். இங்கு நாம் பார்க்கிறோம், 180 நாட்களாக அவருடைய விருந்தாளிகளுக்கு அவர் விருந்து பண்ணி கொண்டிருக்கிறார். அதை ஒரு பேரரசராக எவ்வளவு சிறப்பாக செய்திருப்பார் நாம் யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளோ இல்லை நம்முடைய விருந்தினர்களோ வரும்பொழுது சில நேரத்தில் நம்ம அதிகமாக அவர்களுக்காக நிறைய முயற்சி செய்து அவருக்கு மிக சிறப்பாக அந்த விருந்தை கொடுப்பதற்காக நம்ம ஆயத்தப்படுத்தி இருப்போம். ஒருவேளை நமக்கு கூட அந்த மாதிரி அவ்வளவாக செய்து சாப்பிட்டிருக்க மாட்டோம். ஆனால் வருகிறவர்களுக்கு நாம் சிறப்பாக விருந்து படைக்க வேண்டும் என்று நினைப்போம். ஒரு பேரரசராக அது எப்படியாக செய்திருப்பார் என்று நாம் யோசித்து பார்க்கலாம். ஸோ இங்கு பார்க்கிறோம், 180 நாட்கள் கடந்த பின்பு அவர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய எல்லா காரியங்களும் காட்டின பின்பு அவருடைய மனைவியாகிய வஸ்தி அந்த ராணியை அவருடைய அங்கிருந்த மக்களுக்கும் விருந்தினர்களுக்கும் முன்பாக அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று அவருடைய பிரதானிகள் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது இந்த ராணியானவர் அங்கு எல்லார் முன்பாக ஒரு காட்சி பொருளாக காட்டப்படுவதை விரும்பாமல் அவர் வருவதை விரும்பவில்லை. அது ராஜாவுக்கு தெரிவிக்கும் பொழுது அவர் மிகுந்த மூர்க்க கோபம் கொண்டவராக இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. தன்னுடைய மனைவி எல்லார் முன்பாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிகுந்த கோபம் வந்துருச்சு. ஸோ அதன் விளைவாக அவர் என்ன பண்ணுகிறாருன்னா, அங்கிருந்த சட்ட ஆலோசகர்கள், ஸோ இப்போ இருக்கிறது போல அப்போ கூட ராஜாவுக்கு நிறைய சட்ட ஆலோசகர்கள், நிறைய ஆலோசனை கொடுப்பதற்கு நிறைய பேர் இருந்தார்கள். ஸோ அவர்கள் மூலமாக அதை எப்படி கையாள்வது என்று அங்கு கேட்கிறார். ஸோ அவர்கள் கேட்கும் பொழுது அது என்ன நடந்தது என்று நம்ம கண்டினியூவாக படிக்கலாம். வசனம் 16 வாசிக்கலாம். அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக, ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய அகஸ்வேருவினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால்
அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும்போது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். இங்கு பார்க்கிறோம், அங்கிருந்த அந்த சட்ட ஆலோசகர்கள் அவருக்கு சொல்லுகிறார்கள், உம்முடைய வார்த்தையை அவர்கள் அசட்டை செய்து விட்டதனால மற்ற பெண்கள் இதை கேள்விப்படும் பொழுது அவர்களுடைய கணவன்மார்களை அவர்கள் மரியாதை செய்ய மாட்டார்கள் என்று இப்படியான ஒரு அறிவுரை அவர்கள் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அது எப்படியாக போய் முடிகிறது என்றால், அவரை அந்த அரண்மனை விட்டு அவருடைய மனைவியாக அவர் நீக்கும் அளவுக்கு அது சென்று விடுகிறது. ஸோ இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருமண வாழ்க்கையிலே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் யாரிடம் செல்வதாக இருக்கிறோம்? நாம் சரியான நபரிடத்திலே நாம் அறிவுரை கேட்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை எப்படியாக இருக்கிறோம்? ஆனாலும் நம்ம இந்த காரியம் எப்படி இருந்தாலும் இதற்கு பிற்பாடு தேவனானவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த காரியம் நடந்ததுனால எஸ்தர் ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம வருவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நாம் இரண்டாவது பாயிண்ட்டுக்கு நம்ம செல்லலாம். என்னுடைய இரண்டாவது தலைப்பு, இயேசு ஆட்சியாளர்களிடையே உண்மையான ஹீரோ. இந்த சட்ட ஆலோசகர்கள் ராஜாவுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள் என்றால், அவருடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா அழகான பெண்களையும் வரவழைத்து அவர்களிடையே ஒரு ராணியை அவர்களுக்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஸோ நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். 2வது அதிகாரம் வசனம் 5 முதல் 11. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமையினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெக்காய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனுடைய கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெக்காய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையுள்ள ஏகாயின் வசத்திலே ஒப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெக்காய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெக்காய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்திற்கு முன்பாக உழவுவான். ஸோ இங்கு பார்க்கிறோம், எஸ்தர் மற்றும் இந்த மொர்தெக்காய் என்பவர்கள் அந்த பென்யமின் என்ற கோத்திரத்திலிருந்தே வந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அந்த ஒரு கோத்திரத்தில் தான் வந்திருக்கிறார். ஸோ இங்கு பார்க்கும் பொழுது எஸ்தர் தன்னுடைய சிறு வயதிலேயே தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயும் அவள் இறந்து விட்டார்கள். ஸோ அந்த நேரத்திலே மொர்தெக்காய் தன்னுடைய சகோதரியை தன்னுடைய சொந்த மகளை போல எடுத்து அவரை பராமரித்து பாதுகாத்து வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அவர்களுக்கும் இந்த செய்தி கேள்விப்படுகிறார்கள். ராஜா அவர்களுடைய நாடெங்கும் அவருடைய பேரரசு இருக்கிற எல்லா இடங்களிலும் இருக்கிற அந்த அழகான பெண்களை அந்த அரண்மனைக்கு கொண்டு சென்று அவர்கள் இருக்கிறார்கள் என்று. ஸோ அந்த நேரத்திலே எஸ்தரும் அங்கு அழைத்து செல்லப்படுகிறார். தேவனானவர் அங்கிருந்த அதிகாரியின் கண்களிலே எஸ்தருக்கு தயை கெடுக்கும்படியாக செய்தார். ஸோ அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது என்று படிக்கலாம். வசனம் 16-18 வரை. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரை நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். ஸோ இங்கு பார்க்கிறோம், அங்கு அழைத்து வரப்பட்ட எல்லா பெண்களிலுமே எல்லா காட்டிலும் ராஜாவுக்கு எஸ்தரை மிகவும் பிடித்திருந்தது. ஸோ எஸ்தர்
என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தோம் என்றால் நட்சத்திரம் என்று பொருள்படுகிறது. ஸோ தேவன் அந்த நட்சத்திரத்தை அந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலே இங்கே கொண்டு வரதை பார்க்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் என்றால், யூத ஜனங்கள் அவருடைய நாட்டிலிருந்து வேறு இடத்திற்கே அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் அந்த இடத்திலே யூத பெண்மணியாகிய எஸ்தர் அங்கே இருக்கிற பேரரசுக்கு அவர் ராணியாக இருக்கிறார். இது வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு காரியமாக இது பார்க்கப்படுகிறது. ஸோ அதற்கு பிற்பாடு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். வசனம் 19 வாசிக்கலாம். 2ஆம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருந்தான். எஸ்தர் மொர்தெக்காய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வ தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெக்காய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். அந்நாட்களில் மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைப்பட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெக்காயை தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெக்காயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கு பார்க்கிறோம், எஸ்தர் அவரை வளர்த்த அந்த வளர்ப்பு தகப்பனாகிய மொர்தெக்காயின் இடத்துல இருந்த பொழுது எப்படியாக அவர் சொன்ன அந்த காரியங்களை கேட்டு கீழ்ப்படிந்து வளர்ந்து வந்தாலோ அதே மாதிரி தான் அவர் ராணியாக மாறின பிறகு கூட அவருடைய சொற்கேட்டு வளர்ந்து வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. சில நாட்கள் சென்ற பிறகு மொர்தெக்காய் எஸ்தர் எப்படியாக இருக்கிறார், நன்றாக இருக்கிறார் என்று பார்ப்பதற்காக அங்கிருந்த வாசலண்டிலே அவர் அடிக்கடி செல்கிறதை பார்க்க முடிகிறது. அப்பொழுது வரும்பொழுது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது. அங்கு காவல் காத்து கொண்டிருந்த 2 சேவகர்கள் ராஜாவுடைய உயிரை அவர் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த காரியம் அவருக்கு தெரிய வரும்பொழுது அது எஸ்தர் மூலியமாக ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறார். எஸ்தரும் சென்று இப்படியாக அவர்கள் திட்டம் போடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அது ராஜாவுக்கு தெரிய வரும் பொழுது அந்த 2 போர் சேவர்களையும் அழைத்து அவர் விசாரிக்கும் பொழுது அது உண்மைதான் என்று தெரிய வருகிறது. அது தெரிந்த பிறகு அவர்களை அவர்கள் தூக்கி போட்டு விடுகிறார்கள். 2 பேரும் அவர் இறந்து விடுகிறார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன விஷயம் பார்க்கிறோம் என்றால், தேவன் எப்படியாக எஸ்தருடைய வாழ்க்கையிலே வேலை செய்தார் என்று பார்க்கலாம். எஸ்தர் சிறு வயதிலே தன்னுடைய தகப்பனையும் தாயும் இழந்து அந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். மொர்தெக்காய் அவர்களை நல்லபடியாக வளர்த்து வந்தார். ஆனாலும் அந்த ஒரு தகப்பன் தாய் இல்லாமல் வளர்வது மிக ஒரு கடினமாக இருக்கும். ஆனால் தேவனானவர் அவர் எப்படியாக உயர்த்தினார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய சொந்த சகோதரர்கள் அவரை கிணற்றிலே தூக்கி போடுகிறார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் மனம் மாறி அவரை எகிப்தியர்களுக்கு விட்டு விடுகிறார்கள். அவர் எகிப்து தேசத்திலே வரும்பொழுது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாமே தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதற்கு பிற்பாடு யோசேப்பின் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களே அந்த சாப்பாட்டுக்கு அந்த பஞ்சமாக இருந்த பொழுது அவங்க எகிப்துக்கு போகும் பொழுது அவருடைய கண்களிலே தயை கிடைத்ததுனால அவருடைய வம்ச வரலாறு அதிகமாக விருத்தியானதை பார்க்க முடிந்தது. இங்கு கூட இனி வருகின்ற வாரங்களிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் எப்படியாக அந்த யூத ஜனங்களுக்கு வருகின்ற அந்த பிரச்சனைகளை தேவனானவர் எஸ்தரின் மூலமாகவும் மொர்தெக்காய் மூலமாகவும் முறியடிக்கிறார் என்று இது ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்க இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது கூட என்னுடைய சிறு வயதிலே எனக்கு 4 வயது இருக்கும் பொழுது என்னுடைய தாயானவர் அவர் தற்கொலை செய்து இறந்து விட்டார். ஸோ எனக்கு நானும் இந்த எஸ்தரை போல ஒரு அனாதையாக இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் ஒரு அனாதை இல்லத்தில் நான் வளர்ந்து வந்தேன். நான் நிறைய நேரங்களிலே தேவனிடத்தில் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன், கடவுளை எதற்காக நான் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று. ஏனென்றால் நான் சிறு வயதிலே அனாதை இல்லத்தில் இருந்த பொழுது என்னுடைய அம்மாவோ என்னுடைய அப்பாவோ என்னுடன் இருக்கவில்லை. ஸோ அது மிகவும் கடினமாக இருந்தது. அதே மாதிரி தான் வளர்ந்து வரும் பொழுதும். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது கடவுளுடைய ஒரு ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு நான் உங்களிடத்தில் நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் அது கூட தேவனால் ஆன ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த எந்த ஒரு கஷ்டமும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நடைபெறாமல் இருந்தால் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசிக்கூட இருக்க முடியாது. ஸோ அது எதை காட்டுகிறது என்றால், நமக்கு சில நேரத்தில் நம்ம கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவனானவர் நம்முடைய பின்பலத்திலே நம்முடைய அந்த ஒரு எதிர்காலம் நல்ல விதமாக அமைவதற்கும் இல்லை வருகின்ற நாட்கள் இன்னொரு நல்லதாக அமைவதற்கும்
தேவனானவர் வேலை செய்து கொண்டிருக்கார் என்பதை காட்டுகிறதா இருக்கிறது சகோதர சகோதரிகளே. ஸோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், இல்லை வேதனைகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நம்முடைய பிரச்சனைகள் யாருக்குமே தெரியவில்லை, இல்லை நம்முடைய வேதனைகள் யாருக்குமே தெரியவில்லை, இல்லை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மளை காக்கிற தேவன், நம்ம இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்கிறது. கண்டிப்பாக இன்றைக்கு நீங்கள் என்ன காரியங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ தேவனானவரை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எப்பொழுதுமே தேவனுடைய அந்த பாதையிலே செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் கொலேசையர் 1 அதிகாரம் வசனம் 15-17 இப்படியாக சொல்கிறது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலம் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஸோ இங்கு பார்க்கிறோம், இயேசுவானவர் உலக தோற்றத்திற்கு முன்பாக இருந்தார், பிற்பாடு இந்த உலகத்துக்கு வந்தார், இன்றும் நம்மளுடைய மத்தியில் இருக்கிறார், நமக்குள்ளாக அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ நாம் அந்த ஒரு ஜீவனுள்ள தேவனை இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இயேசு கிறிஸ்து கேட்ட அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நம்ம பார்க்க வேண்டும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொண்டு இருக்கீங்க யோசித்து பாருங்கள். ஸோ நீங்கள் நினைக்க வேண்டாம், நீங்கள் கடந்து செல்கின்ற அந்த பிரச்சனைகளும் இல்லை அந்த சூழ்நிலைகளும் தேவனுக்கு தெரியாது என்று. கண்டிப்பாக தேவனுக்கு தெரியும். ஒருவேளை எஸ்தர் கூட அப்படி நினைத்திருக்கலாம் இல்லைங்களா? அவங்களுடைய பெற்றோர்கள் மரித்த பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க போகுதுன்னு நினைத்திருக்கலாம். ஆனால் நாம் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டோம், பிற்பாடு அவங்க கனவு கூட கண்டிருக்க மாட்டார்கள், அவர்கள் அந்த ராஜாவின் இடத்திலே ஒரு ராணியாக அந்த அரண்மனையில் செல்வார்கள் என்று. ஆனால் தேவனுடைய திட்டம் அப்படியாக இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் நடந்த சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் அந்த ராஜாவின் இடத்திலே அவருடைய அரண்மனையிலே ஒரு ராணியாக இருந்தார்கள். அவர்களின் மூலியமாக, எஸ்தரின் மூலியமாக யூதர்களுக்கு பிற்பாடு நடந்த பிரச்சனைகளை தேவன் முறியடித்தார். ஸோ அதை நமக்கு வருகின்ற வாரங்களில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நான் உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஸோ இன்றைய செய்தியின் மூலமாக எஸ்தருடைய வாழ்க்கை எவ்வாறாக மாறியது என்று நம்ம கற்றுக்கொண்டோம். கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த மாதிரியான பிரச்சனைகளை, எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் ஒரு சீஷராக மாறினது ஏதோ ஒரு விபத்தினால் நடந்தது கிடையாது. கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறுவதில்லை. ஸோ இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்க அந்த பிரச்சனைகளும் கூட அப்படித்தான். ஒருவேளை நீங்கள் அந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தோன்றலாம், ஏன்னா இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை நான் இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனைகளா, ஒன்றுக்கு பிற்பாடு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி தொடர்ச்சியாக அநேக பிரச்சனை நமக்கு வருகிறது என்று நாம் நினைத்து பார்க்கலாம். நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், கண்டிப்பாக வசனம் சொல்லுகிற பிரகாரமாக தேவனானவர் நம்மளை அனுதினமும் கண்காணித்து கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன காரியங்கள் நேரிடுகிறது என்று கண்டிப்பாக அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அந்த காரியங்கள் இப்பொழுது கடினமாக தோன்றலாம், ஆனால் பிற்பாடு தேவன் அதன் மூலியமாக உங்களுக்கு அநேக விதமான ஆசீர்வாதங்களையும் அநேக விதமான அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அந்த தேவனிடத்திலே முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். கண்டிப்பாக தேவன் அதில் எல்லாற்றிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வருவராக இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலும், நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும், மற்ற ஜனங்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவதற்கு மிகவும் வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் சில காரியங்களை கற்றிருப்பீர்கள் என்று. இந்த நேரத்திலே நாம் திருவிருந்திலே பங்கு கொள்ள இருக்கிறோம். திருவிருந்திலே பங்கு கொள்ளும் பொழுது இயேசுவினுடைய தியாகத்தை நாம் நினைவு கூறலாம். அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக செய்த அந்த ஒரு தியாகத்தையும் அவர் பட்ட பாடுகளை நாம் நினைவு கூறலாம். அப்பத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இதோ நீங்கள் இந்த உலகத்துக்கு எங்களுடைய பாவத்துக்காக ஆண்டவரே நீங்கள் மரித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய நேரங்களிலே ஆண்டவரே, இது நாங்கள் உண்மை உணராமல் ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் விளங்கி கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். ஏசப்பா, அதுக்கு எங்களை மன்னியும் ஆண்டவரே. இது நாங்கள் இன்றைக்கு இந்த மெசேஜில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எஸ்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இது அவர் சில கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவருடைய பிற்பாடு வாழ்க்கையை பார்க்கும்பொழுது எவ்வளவாக ஆண்டவரே ஒரு ராணியாக நீங்கள் உயர்த்தினீங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே
நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்ட பிற்பாடு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனைகளையும் சரியான விதத்தில் ஆண்டவரே நாங்கள் அதை எடுத்து செல்வதற்கு நீங்கள் தேசமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதோ எங்களுடைய பாவங்களை எங்களுக்காக மன்னியும். கடந்த வாரம் முழுவதும் உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னி ஆண்டவரே. இன்றைய வருகின்ற நாட்களிலும் நாங்கள் பாவத்தில் நின்று விலகி உமக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் தேசமாக ஜெபிக்கிறேன் சப்பா. இதை நாங்கள் அப்பத்தையும் திராஸ்தி எடுக்கிறோம் ஆண்டவரே. இது நாங்கள் இந்த ஞாயிறு ஆராதனை மாத்திரமல்ல, இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே இது உம்முடைய அந்த ஒரு கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைவு கொண்டு அதேபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு நீங்கள் தேசமாக ஜெபித்து இந்த வாரம் முழுவதும் உடைய கருணை ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெனல்ல பிதாவே, ஆமென். கடவுளுக்கு மகிமை உண்டதாக. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வம், உன் தரும்புகளாய் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல்லோரின் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதனீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னை மீட்க உம்மையை தந்தீர், உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்று அற்புதமான ஒரு தேவ செய்தியை கேட்டோம். இன்று செய்தியில் நாம் பார்க்க முடிகிறது எப்படி ஆரம்ப காலத்தில் எஸ்தர் பாடுகள் பட்டாலும் பின்பு கர்த்தர் அற்புதமான ஒரு நிலைக்கு அவளை உயர்த்தினார். நாமும் அநேக நேரத்தில் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக
கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்க்கையில் கடந்து சென்று கொண்டிருப்போம். ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவன் நமக்கு இதற்கு பின்பாக நல்ல ஈவுகளை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதேபோல் குரு சகோதரருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடிகிறது, எப்படி அவர் பாடுகள் பட்ட போதும் ஆரம்பத்தில், பின்பு இன்று அவருடைய வாழ்க்கையை தேவன் எப்படியாக உயர்த்தினார் என்பது. இந்த நல்ல செய்தியை கொடுத்ததற்காக குரு சகோதரருக்கும் தேவனுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். சில அறிவிப்புகள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அக்டோபர் 4ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு வழக்கம் போல் யூடியூப் மூலமாக பார்க்கலாம். பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்கள் கேகேசி டீன்ஸ் ப்ரீ டீன்ஸ் பிள்ளைகளை அவர்களது கூட்டங்களில் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துங்கள். வார காணிக்கை கீழ்காணும் தொலைபேசி எண்ணுக்கு கூகுள் பே அல்லது பேடிஎம் மூலமாக அனுப்புங்கள். மாத காணிக்கை இந்தியன் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். சிறப்பு பயிற்சி கூட்டம் கேகேசி ப்ரீ டீன்ஸ் மற்றும் டீன்ஸ் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கு புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தும் சிறப்பு பயிற்சி கூட்டம் நடைபெற உள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 6 மணி வரை ஜூம் மூலமாக மீட்டிங் நடைபெறும். அதற்குண்டான வீடியோவை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். Good morning, everyone. My name is Philip. I'm here to announce about the new curriculum for the KKC Preteens and the Teens Ministry. This new curriculum is called Faith Weaver Now, Weaving Faith into Today's Families. About this Faith Weaver curriculum, it has 3 ministry elements put together to create a lasting impact on the children. It is to explore the Bible in 3 years, new teaching experience methods. Thirdly, it is to empower family conversation by synchronizing all age levels in the families. Faith Weaver Now is a quarterly age-graded curriculum for children of KKC up to the teens ministry. The 3-year scope and sequence cover the Bible from Genesis to Revelation. Each quarter goes through 13 sequential Bible events, so families get a snapshot of the Bible timelines. So this covers all the age groups of the KKC children, the preteens children, and the teens children as well. This curriculum has teacher's guide and a student guide. So the teacher's guide will help the teachers to prepare the lesson week on week, and the student guide will help the children to interact with the families during the midweek using the lesson which they have learned during the Sunday or during their preteens or the teens classes. This is a special invitation which is circulated to all the disciples. It is basically to train all of us to be equipped with the new curriculum, which is the Faith Weaver Now. So please mark your calendars, keep your time available on Sunday, 4th October between 4 p.m. and 6 p.m. Now, who should attend this training? All disciples who had been part of the KKC, preteens, and the teens ministry can attend this training. Also, those who are serving currently, also those who are interested in serving in the future. So I would encourage all the disciples to be available during this time so you could learn about this new curriculum. Also, this could help you to work closer with the children in the ministry as well as in your own families. What will this training cover? Training on how to use the new curriculum to teach the children. So please block your calendar for this training. Sunday, 4th October 2020 between 4 p.m. to 6 p.m. Thank you. பெற்றோர்களுக்கான ஒரு சிறப்பு கூட்டம் ப்ரீடீன்ஸ் டீன்ஸ் கேம்பஸ் பெற்றோர்களுக்காக பெங்களூர் சபை முழுவதும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 10ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு ஜூம் மூலமாக இதுவும் நடைபெறும். அதற்குண்டான வீடியோவை இப்பொழுது பார்க்கலாம். Hi church, I am here with an announcement from the Youth and Family Ministry. But before that, let me ask you this. Are you a parent who is constantly asking these questions? Why don't my child understand the seriousness of what I'm trying to say? Or what is with this sudden mood change? He was fine an hour ago and now this place is turned upside down. I don't get it. Or are you a teen constantly asking questions like this? Why don't my mom and dad understand me? Why are they always comparing me with someone else? Why is my dad and mom constantly checking on me to see what I'm doing? Don't they trust me? Don't worry. We understand what you're going through. And for that one reason,
next month, that's October 10th, 7:30 p.m. to 9:30 p.m., we will be having a combined Karnataka teens, preteens family meeting. We will be talking on the topic, the role of a brain in a youth development and how it affects their character and the way they think. And we'll be helping you parents out there to take the right step to help and guide your child. So don't forget, next month, October 10th, 7:30 p.m. to 9:30 p.m. Let's meet on Zoom. If you don't get the Zoom links, do contact your family group leader so they can send it to you and you can join us on that day. Thanks a lot. வாவ், சகோதரிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்தான ஒரு வீடியோவை இப்பொழுது நாம் பார்க்கலாம். Hello, here in South Asia we started an initiative titled Women of Worth, and we had our first virtual conference in August titled WOW 2020. Sisters from across India and countries in South Asia joined us for amazing lessons by Robin Wedner, Sanya Maslamani and Jasmine Pichumuthu. We were able to pour our hearts out and build great memories together during the fun and fellowship and soup and security sessions. Here are a few snippets of what the sisters got out of the conference. Being a part of the WOW conference has been an amazing experience to me and definitely a breakthrough for me and also for everyone who joined to create this platform to be open, to be vulnerable with each other and also to empathize with each other and just to be ourselves and also to grow closer to God as women. For me, the Women of Worth conference helps me to be encouraged, to find comfort in, and also to build my fellow sisters, and it reminds me how proud I am to be a woman. The WOW conference helped me to understand how important it is for us women to encourage each other, because that's something we need, and also just have fun together and do the things that we like together. The WOW conference helped me realize so many things. It helped me understand how complex and worthy I am. It helped me realize it's okay to be uncomfortable. And it taught me what the meaning of true empathy is. It gave me a safe place with a lot of others and also helped me become a better version of myself. The WOW conference has helped me to build my trust and security in God, and I'm really inspired and encouraged by the faith of other disciples from all around the world. Love from Malaysia. WOW to me was an amazing venture, which was a great testimony of the young women in the church rising up to see visions that God has put on their heart. It was so amazing to see them seeing dreams and seeing visions for how they want to impact the kingdom of God. WOW taught me that I am worthy and precious to God. I don't have to pretend, rather I can be real with Him in my prayers. It has also taught me to have deeper connections with the sisters. Soup and Security Group was super fun, reviving and thrilling. WOW conference has been so encouraging for me. I've learned a lot, especially about being mindful, how to process our emotions in a stressful situations like right now, and how to be comfortable in being uncomfortable with our emotions. I've also been so inspired by the girls in my group to see them share their heart, the things that they're going through, the battles that they're facing, and how they rely on God in unimaginable situations has been so inspiring for me. Soup and Security was built as a safe space for women to grab their favorite cup of streaming or cool beverage and converse in a safe and secure environment. We not only shared our tears but also our laughter while creating new bonds and friendships. Here, have a look.
So the Fun and Fellowship, or the FF session as we called it, that was built to create a space for women to appreciate and celebrate individuality. So by bringing together the things that give them joy, it could give them a chance to connect, share and bond with people with similar interests. So we had different outlets. We had self-care, we had art and craft, we had games, popcorn time, photography and even K-talk. We are the Women of Worth. Join us on Instagram, Facebook, and YouTube. See you there. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த அற்புதமான நாளுக்காகவும் நீர் எங்களுக்கு இந்த கொடுத்த நேரத்துக்காகவும் மிக்க நன்றி தேவா. தகப்பனே, நீர் எங்களை இம்மட்டுமாக நல்லபடியாக வழிநடத்தி காத்து வருவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. குறிப்பாக தேவனே, நாங்கள் இந்த காலகட்டத்தில் பாடுகள் மத்தியில் செல்லும் பொழுது நாங்கள் எஸ்தரை போல நாங்கள் விசுவாசத்தோடும் உறுதியோடும் நடைபெறவும் செயல்படவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீ நிச்சயமாக பிற்காலத்தில் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்பி அது மேல் விசுவாசம் வைத்து இந்த போராட்ட காலங்களில் நாங்கள் சந்திப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, எங்கள் மத்தியில் பாடுகள் வழியாக செல்லும் சகோதர சகோதரிகள், குறிப்பாக உடல் ஆரோக்கியம், நோய் வாய்ப்பிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்களை நீர் சீக்கிரமாக குணப்படுத்தி நல்ல சுகமடையும்படி செய்யுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். நீர் எங்கள் மத்தியில் ஒவ்வொரு படியிலும் நாங்கள் செல்லும் பொழுது நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை காத்து வழி நடத்துமாறு கெஞ்சி மன்றாடி இந்த அற்புத நாளுக்கும் நேரத்துக்கும் நன்றி சொல்லி வெல்லாம் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.